ஓம் ஸ்ரீ கணேசாய நமஹா. முன்னொரு காலத்திலே மனுஷாளுக்கு அட்ரஸே கிடையாது. இஷ்டத்துக்கு ஏதாவது ஒரு இடத்துக்கு போக வேண்டியது, தானே பூமியிலே விளையிற கிழங்கு பழம் காய்கறி எல்லாம் சாப்பிட வேண்டியது, சாப்பாடு தீர்ந்தது மூட்டை முடிச்ச கட்டிட்டு வேற ஒரு இடத்துல போய் தங்கிக்க வேண்டியது. எல்லாரும் நாடோடிகளா அட்ரஸே இல்லாம அலைஞ்சிட்டு இருந்தவாதான். விவசாயம்னு ஒண்ணு வந்ததுக்கு அப்புறம் தான் மனிதன் ஒரு இடத்துல தங்க ஆரம்பிச்சான். அங்கேயே பயிர் விளைச்சு அங்கேயே சாப்பிட்டு அங்கேயே தங்க ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் தான் கிராமம், நகரம், இன்னைக்கு 3வது குறுக்கு தெரு, 4வது குறுக்கு சந்து, 10வது மெயின் ரோடு எல்லாம் அப்புறம் தான் வந்தது. விவசாயம் எப்படி ஆரம்பிச்சது அப்படிங்கிறதுக்கு பாகவதத்திலே ஒரு கதை. வேணா அப்படின்னு ஒரு ராஜா, ரொம்ப மோசமான ராஜா, அதர்மமான முறையில ஆட்சி பண்றான். அவனுடைய ஆட்சி காலத்திலே கொலை கொள்ளை பாவங்கள்லாம் ரொம்ப அதிகமா போயிடுது. வேணான்னு தெளிவா அவ அப்பா அம்மாவே சொல்லியிருக்கா, இருந்தாலும் அவனைத்தான் ராஜாவா ஆக்கி ஜனங்கள்லாம் சிரமப்படுறான். இவ்வளவு அதர்மம் ஜாஸ்தியா போறது பூமாதேவி யோசிக்கிறா, இந்த பாவிகளுக்கு எதுக்கு நாம உணவு கொடுக்கணும் அப்படின்னு தானியங்களை எல்லாம் தனக்குள்ளேயே மறைச்சு விடுறான். பஞ்சம் வந்துடுறது, ஜனங்கள் சாப்பாடு கிடைக்காம தவிக்கிறான். இந்த வேணா இறந்துடுறான், அவனுக்கு சந்ததிகள் இல்லை. ரிஷிகள் வேணாவினுடைய கையை கடைந்து பிரித்து அப்படிங்கிற ஒருத்தனை உருவாக்குறான். இந்த பிரித்து மகாவிஷ்ணுவுடைய அம்சம், அவன் மனைவி அர்ச்சி மகாலட்சுமியுடைய அம்சம். பிரித்து மகாராஜா தர்மமான முறையிலே நல்லபடியா ஆட்சி பண்றார். நாட்டுல கொலை கொள்ளை பாவங்கள்லாம் குறைஞ்சிருது, கிரைம் ரேட் ரொம்பவே குறைஞ்சிருது. இருந்தாலும் பஞ்சம் இருக்கு. ஜனங்கள் பிரித்து மகாராஜா கிட்ட போய் சொல்றா, இந்த மாதிரி முன்ன அளவுக்கு பூமியிலே சாப்பிட எதுவும் கிடைக்கிறது இல்லை, நீங்க தான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு. பிரித்து மகாராஜாவுக்கு பூமி மேலே கோவம் வந்துருது. என்னுடைய ஜனங்களுக்கு உணவு கொடுக்காத இந்த பூமியை நான் சும்மா விட போறது இல்லை அப்படின்னு பூமியை துரத்திட்டு போறார். பூமாதேவி பயந்து போயிடுறான். ஒரு பசுவாக உருமாறி ஓடுறான் பிரித்து மகாராஜா கிட்ட இருந்து தப்பிக்கிறது. இப்படி பிரித்து மகாராஜா கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக உலகம் முழுக்க ஓடி பூமாதேவி டயர்ட் ஆயிடுறான். பிரித்து மகாராஜா கிட்டேயே போய், நீங்க மகாவிஷ்ணுவுடைய அம்சம், நீங்க இந்த மாதிரி ஒரு பொண்ணை இந்த மாதிரி தண்டிக்கலாமா, தப்பு இல்லையா அப்படின்னு கேட்கிறான். பிரித்து மகாராஜா சொல்றா, என்னுடைய ஜனங்களுக்கான உணவை நீ ஏன் கொடுக்கல அப்படின்னு. பூமி சொல்றது, முன்னெல்லாம் அதர்மம் அதிகமா இருந்தது, அதனால நான் கொடுக்கல. இப்போ உங்களுடைய ஆட்சி காலத்திலே அதர்மம் குறைஞ்சிருது, அதனால உங்களுக்கு என்ன உணவு வேணுமோ, என்னென்ன தானியங்கள் மூலிகைகள் என்னெல்லாம் வேணுமோ என்கிட்ட இருந்து நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றான். ஒரு கன்றை கொண்டு வந்து பால் கறக்கிற மாதிரி என்கிட்ட இருந்து தானியங்களை எல்லாம் கறந்துக்கோங்கோ அப்படின்னு பசுமாடு உருவில் இருக்கிற பூமாதேவி சொல்றான். பிரித்து மகாராஜா மனுவை கன்றாக வைத்து பூமாதேவியிடமிருந்து தானியங்கள் மூலிகைகளை எல்லாம் கறந்துக்கிறார். இதை பார்த்துட்டு ஒரு ஜீவராசியும் அவங்களுக்கு பூமியிலிருந்து என்னெல்லாம் வேணுமோ அதையெல்லாம் ஒரு கன்றை கொண்டு வந்து அதே மாதிரி கறந்துக்கிறார். பசுக்கள் நந்தி தேவரை கன்றாக வைத்து புல்லை எல்லாம் கறந்துக்கிறது. பட்சிகள் கருடனை கன்றாக வைத்து சின்ன சின்ன